உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். லேடிஸ்க்கு கொஞ்சம் சாரீஸ் வாங்கி வச்சுக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் நகை, அப்புறம் பெரியவங்களுக்கு, அதாவது என் அத்தை, சித்தி, மாமி, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கோல்ட் ரிங்கே போதும். இல்ல, நான் சித்தியை இப்படி எல்லாம் செய்ய விட முடியாது. இது ரொம்ப தப்பு. ஒருத்தர் பேச்ச அப்படியே கேக்குறது ஒரு வீட்டுக்கும் நல்லதில்ல, ஒரு பொண்ணுக்கும் நல்லதில்ல, அது மட்டும் இல்ல இந்த சமூகத்துக்கே நல்லதில்ல. இல்ல, நான் இப்பவே போய் சித்திக்கிட்ட நீங்களா? என்ன சக்தி இது? நாங்க அங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம், நீங்க இங்க இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் வேலை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நினைச்சா குக்கிங், நினைச்சா கிளீனிங், நினைச்சா சர்விங். நீங்க என் கூட வந்து உட்கார்றதே இல்ல. எனக்கு என்னமோ அத்தை உங்களை ரொம்ப வேலை வாங்குற மாதிரி தான் இருக்கு. நீங்க அவங்க பொண்ணு இல்லங்கிறதுனாலயா? யார் உங்ககிட்ட இப்படி கேவலமா சொன்னது? அவங்க என்னோட அம்மா, அண்ட் நான் அவங்களோட பொண்ணு. அதோட நான் ஏன் இதெல்லாம் பண்றேன்னா, இது என்னோட வீடு. அடடா, கொஞ்சம் இருங்க. நீங்க நான் சொன்னதை தப்பா எடுத்துக்கிட்டீங்களே. ஆக்சுவலா எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் பிடிக்கல. நீங்க என்கிட்ட 2 நிமிஷம் கூட பேச மாட்டீங்க. ஆனா நானு மொத்த ஃபேமிலியும் அங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் என்னோட கண்ணு எப்பவுமே உங்களை தான் தேடிக்கிட்டே இருக்கு. இங்க பாரு, உன் பேச்சு ரொம்ப தப்பா இருக்கு. அட, நான் ஒரு ஸ்பெஷல் போனை வாங்கியிருக்கேன். அதுல ராங் நம்பரே போகாது. அது புது சிம்மு. ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. பொண்டாட்டி கூட பாதி பொண்டாட்டியான மச்சினி அவளும் ஃப்ரீ தான். இப்பவே நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்றேன். உன்னோட நம்பரை நான் கட் பண்றேன். பின்னாடி போ. சக்தி, நாங்க பின்னாடி போக முன்னாடி அடி எடுத்து வைக்க மாட்டோம். இன்னைக்கு எங்களுக்கு என்ன வேணுமோ அத நாங்க அடைஞ்சே தீருவோம். சிவபெருமானே, எனக்கு உதவி செய்யுங்க. சிவபெருமானே, எனக்கு உதவி செய்யுங்க. என்னாச்சு? ஏன் இவ்வளவு பயந்து போயிருக்க? நீ ஓகே தானே? டாக்டர் சிவா ரௌத்ர ரூபத்துக்கு மாறிட்டா அப்புறம் அவரை ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பிரளயமே வந்துடும். இவர்கிட்ட சொன்னா என்ன ஆகும்னே தெரியல. என்னாச்சு சக்தி? ஒன்றும் இல்லை, எல்லாம் ஓகே தான். ஹரிஷோ, நம்ம இங்கேயே இருந்தோம்னா சக்தி நம்மளை பத்தி சொல்லிட்டானா போன முறை ஜாப் தான் போச்சு. பொண்ணுங்களை மதிக்க தெரியாதவன், வாழவே தகுதி இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் ஆபீஸ் பொண்ணுகளை சேர்ந்தவன்? இந்த முறை உயிரே போயிடும்.
அதனாலதான் சொல்றேன், சீக்கிரமா இருந்து போயிடலாம். வாப்பா. நில்லுங்க. என்ன பாருங்க. எனக்கு என்னமோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இன்ஃபேக்ட் உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஐயோ சிவா சார், நாம எங்கேயுமே சந்திக்கல. ஆமாமா, எங்கேயும் பார்க்கல. வாடா. இது வரைக்கும் சந்தேகமா தான் இருந்தது. ஆனா இப்ப எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. டாக்டர் சிவா ரஞ்சனை ஏற்கனவே பார்த்திருக்காரு. அதனாலதான் ரஞ்சன் மறைஞ்சு ஓடிட்டு இருந்தான். எனக்கு ஏன் இப்படி தோணுது? ஒருவேளை எனக்கு அந்த கதை தெரிஞ்சா என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும். ஹலோ, இப்ப நீங்க எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றீங்க? ஹலோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னோட ஏன் இப்படி கேம் விளையாடிட்டு இருக்கீங்க கிரீஷ்? நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ண? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? என்ன உங்ககிட்ட வரவும் விட மாட்டேங்கிறீங்க, என்னை விட்டு விலகியும் போக மாட்டேங்கிறீங்க. இப்படியே போனா நான் பைத்தியம் ஆயிடுவேன். நான் ஒண்ணு உங்ககிட்ட வந்து பேசலையே. நான் ஒண்ணு உங்ககிட்ட முதல்ல வந்து அப்ரோச் பண்ணல. நீங்க தானே என்கிட்ட வந்தீங்க அந்த தண்ணீர் பந்தல் கிட்ட. நீங்க தானே உங்க காதலை வெளிப்படுத்தினீங்க. பர்சனலி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். ஐ லைக் யூ. என்னால சரியா உங்க முகத்தை கூட பார்க்க முடியல. இருந்தாலும் நீங்க பேசினதை வச்சு எனக்கு உங்க மேல காதல் வந்துருச்சு. தண்ணீர் பந்தலுக்குள்ள இருந்தா முகம் கூட தெரியாதே. அப்ப கிரீஷுக்கு அவன் யார் கூட பேசிட்டு இருந்தான்னு தெரியுமா? நீங்க என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை எல்லாம் நான் செஞ்சேன். நீங்க என்ன வீட்டுக்கு வர சொன்னீங்க. நான் உங்க வீட்டுக்கு கூட வந்தேன். இப்போ இது யாரு? கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். இவளும் ஒரு முறை இங்க வந்திருக்காளா? சக்தி வந்தா அது எனக்கு நல்லா தெரியும். அப்பதானே நான் அவளை பார்த்தேன். நீங்க எனக்கு எந்த கனவை காட்டினீங்களோ அத நீங்களே கலைச்சிட்டீங்க. நீங்க தானே என்கிட்ட உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் நீங்களே என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க? நான் உங்ககிட்ட என் காதல் இல்ல, வியாபாரம். உங்களுக்கெல்லாம் வியாபாரம் செய்ய மட்டும்தான் தெரியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.